கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17 வசனம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனின் நல்ல தன்மையை, நிலைத்திருப்பதை மற்றும் மாற்றமில்லாத தன்மையை விளக்குகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும், அதாவது தேவன் நமக்கு தரும் அனைத்தும் நல்லது மற்றும் பூரணமானது. இவைகள் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு நற்கிரியைக்கும் பலனாக தேவன் பரத்திலிருந்துதான் நமக்கு அளிக்கிறார். அவை ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவன் ஜோதிகளின் பிதா என்று அழைக்கப்படுகிறார். அதாவது நிலையான ஒளியின் ஆதாரம், ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். உலகத்தின் ஒளிகள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இவைகளை படைத்தவரே ஜோதிகளின் பிதாவாகிய தேவன். இவைகளின் ஒளிகள் மாறலாம், மங்கலாம். ஆனால் தேவனின் ஒளி எப்பொழுதும் நிலையாக இருக்கும். உலகில் மனிதர்கள் சிலருக்கு ஆசீர்வாதங்களை வழங்கலாம். மனிதர் தரும் ஆசீர்வாதங்கள் குறைபாடுகளாகவும் மாற்றங்கள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் தேவன் வழங்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுத்தமும் முழுமையும் ஆகும். அப்படிப்பட்ட தேவாதி தேவனிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். உலகத்தில் எல்லாமே மாறுகிறது. மனிதர்கள், பருவநிலை, சூழ்நிலைகள் என்று எல்லாமே மாறுகிறது. நேற்று சாந்தமாக இருந்த மனிதன் இன்று கடும் கோபம் உண்டவனாய் மூர்க்கனாய் மாறிவிடுகிறான். பருவநிலை குறித்தோ சொல்லவே வேண்டாம். எப்பொழுது மழை வரும், எப்போது வெயிலடிக்கும் என்று குறிப்பிட்டு வரையறுக்க இயலாத நிலை. சூழ்நிலையோ அதற்கும் மேலே. நம்மால் எதையும் புரிந்து கொள்ளவே முடியாதபடி மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே தேவன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். தேவன் தனது நற்குணம், இரக்கம், நீதி, சத்தியம், கருணை ஆகியவற்றில் ஒருபோதும் மாறுவது இல்லை. தேவன் ஒருவேளை நம்மை தண்டிக்கலாம், ஆனால் அது கூட நம்மை திருத்துவதற்கும் நல்வழியில் நடத்துவதற்கு மட்டுமே. இதை ஒத்துக்கிறீங்களா? நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை என்று கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை மல்கியா 3:6 வாசித்து அறிகிறோம். தேவன் மாற்றமற்றவர். மனிதர்கள் பாவம் செய்துவிட்டாலும் அவர்களின் நிலை மாறினாலும் தேவன் தனது உறுதிமொழிகளை, வாக்குத்தத்தங்களை மாற்ற மாட்டார். தேவன் தனது மக்களை அழிக்காமல் திருந்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை அளிக்கிறார். தேவனின் நிலைத்திருக்கும் கிருபையால் நாம் பாதுகாப்பில் இருக்கிறோம். தேவனின் இரக்கமும் அன்பும் உண்மையும் ஒரே மாதிரியே இருக்கும். அதனால்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம்.
நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று எரேமியா தன் புலம்பலில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை என்று சங்கீதம் 102 வாசிக்கிறோம். உலகம் அழியக்கூடியது, ஆனால் தேவன் நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். நாம் அவரை பற்றி கொள்கின்ற வரை நாம் சீர்குலைய மாட்டோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனின் ஆண்டுகள் முடிவற்றவை. அதனால் அவர் அளிக்கும் ஆசீர்வாதங்களும் நிரந்தரமானவை. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உலக விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாததும் நிலைத்திருப்பதும் ஆகும். தேவன் சொன்னது ஒருபோதும் வீணாகாது. அதனால் நாம் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையோடு நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று உபாகமம் 10:17 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியிருக்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம்: தேவன் தரும் அனைத்தும் நல்லது, முழுமையானது. தேவன் எப்போதும் நிலையானவர். அவரிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. தேவன் தனது மக்களுக்கு உறுதியான ஆசீர்வாதங்களையும் இரக்கத்தையும் கொடுக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதமே கிடையாது. எனவே நாம் எதையும் தேவனிடம் இருந்தே எதிர்பார்க்க வேண்டும். ஏனெனில் அவர் மட்டுமே உண்மையான ஆசீர்வாதங்களை அளிக்க வல்லவராய் இருக்கிறார். மொத்தத்தில் தேவன் அளிக்கும் நன்மைகள் பூரணமானவை. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவனின் வார்த்தை நிலைத்திருக்கும். அவருடைய இரக்கங்கள் முடிவற்றவை. எனவே நாம் தேவனை முழு மனதோடு சார்ந்து அவரிடம் பரிபூரண விசுவாசத்துடன் அவரையே சார்ந்து அவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.